வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இன்னைக்கு நம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழ் சினிமால ரொம்ப பிரபலமான மதன் பாபு சார் அவருடைய இழப்பு. அ அத பத்தி ஒரு சில வார்த்தைகளும், பிளஸ் அவங்களுக்கும் உங்களுக்கும் உண்டான நட்ப பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா நல்லாருக்கும் சார். அதான் சார் நல்ல ஒரு அந்த யுனிக்கான சிரிப்பு சார். அது நெறைய காமெடி ஆக்டருக்கு அது கிடையாது. இப்ப டக்குன்னு குழந்தைன்னு பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் ஆகுற அளவுக்கு சிரிப்பு. ஓகே. அதுபோக எனக்கு ரொம்ப தனித்துவமா என்னன்னா, எனக்கு முதல் நடுவர். நான் நான் கலந்துக்கிட்ட ரியாலிட்டி ஷோல என்னை ஃபர்ஸ்ட்டு கிராமத்துலருந்து வர்றப்ப என்னை ஊக்கப்படுத்திய ஒரு நடிகர். பன்முக கலைஞர். ஒரு இசைக்கலைஞர் ஆரம்பிச்சு, அப்புறம் திரைத்துறையில வந்து பெரிய ஷோல வந்து நடுவரா இருந்து எங்கள மாரி எளிய கலைஞர்கள்லாம் நல்லா உற்சாகப்படுத்தியவரு. எனக்கு இன்னும் சொல்லப்போனா, சில நேரம் அவ்வளோ தனித்துவமா அன்புல எனக்கு சில நேரம் அசித்த பேர் நிகழ்ச்சியில மேக்கப்லாம் கூட போடுவாரு. "ஏன் அங்க சரியா இல்லாம இருக்கு, வாங்க என்னுடையத போடுறேன்" அப்படின்னு சொல்லுவாரு. ஏதாவது இப்போ இந்த காஸ்டியூம கூட என்கரேஜ் பண்ற விஷயமா இருக்கட்டும். "மதுரை முத்து எங்கள் சொத்து" அப்படின்னு சொல்லி மொத மீடியாவுல சொல்லி ஆரம்பிச்சு வச்சவர் அவர்தான். ஆமா, 200 வாரங்கள் அசத்த போயாரு. அதுக்கடுத்து கலக்க பேர்ல ஒரு 40 வாரங்கள். முதல் 2005, இன்னைக்கோட 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 20 வருஷமும் தொடர்ச்சியாக உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்த ஒரு அருமையான மனிதர். என்னை மட்டும் இல்ல, கிராமங்கள்ல இருந்து வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வாய்ப்பு கேட்டு வந்த அத்தனை கலைஞர்களையும் ஒரு நெகட்டிவ் வார்த்தை, ஒரு குறை சொல்லாம உற்சாகப்படுத்திட்டே இருக்கிற நல்ல மனிதர். பண்பா பழகுவாரு, எளிமையா பழகுவாரு. சார் சமீபத்தில அவரோடயே பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதா சார்? சமீபத்தில ஏதாவது பேசுனீங்களா சார்? ஆமா, கோயம்புத்தூர் ஒரு ஹோட்டல்ல இருந்து எனக்கு கால் பண்ணாரு, அங்க ரிசப்ஷன்ல இருந்து. ஓகே. சார், ரொம்ப நேரமா ஒரு ஆள் உட்கார்ந்திருக்க மாரி இருந்துச்சு சார். எனக்கு கரெக்ட்டா தெரியல, அடையாளம் தெரியல. கடைசியில பார்த்தா அவரு மதன் பாபு சார், அடையாளமே தெரியாம சொன்னாங்க. அப்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. புரியுதுங்க சார். அப்புறம் காமெடி ஜங்ஷன் நிகழ்ச்சிக்கு கெஸ்ட்டா ஒரு தடவ வந்தாரு. ஆ. அப்ப கொஞ்சம் தளர்ந்து இருந்தார். நான் கேட்டேன், "என்ன சார், கொஞ்சம் கவனமா பாருங்க சார் உடம்ப." "இல்ல முத்து, இப்ப நல்லா இதாயிட்டேன். கொஞ்சம் எக்சர்சைஸ் எல்லாம் பண்றேன்" ஆ. அப்படின்னு சொல்லி சொன்னாரு. புரியுதுங்க அவரு சார். அவரு தொய்வாகும் போதெல்லாம் நம்ம என் குடும்பத்துல யாரோ ஒரு ஆள் மாரி. அதுக்கு காரணம் சுயநலமாவே எனக்கு வந்து எனக்கு ஒரு அன்பு என்னன்னா, என்னைய பிடிக்கும். என்னைய ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இதுக்காக சிரிச்சோம், ஃபார்மாலிட்டிக்காக சிரிச்சோம் இல்லாம, உண்மையா ஒவ்வொரு நகைச்சுவையும் ரசிச்சு, என்னுடைய ரசிகனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல பெருமைப்படுறேன்னுவாரு. அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயும் என்னைய சாப்பிட வச்சு, விருந்து குடுத்து அனுப்பிச்சு வச்ச பெருமையும் உண்டு. நெறைய பேர அழைக்க மாட்டாரு. அப்படி என்னைய என்னைய ஒரு நல்ல ஒரு தனி அன்பு காட்டுவார். புரியுது சார், புரியுது. அதுல நெறைய கலைஞர் இருந்தாங்க. ஒரு 60 கலைஞர் வரைக்கும் அவர் பார்த்திருக்காரு அந்த நிகழ்ச்சியில, அசத்த பேர்ல. என் மீது ஒரு தனி ஒரு அன்பு வச்சிருப்பாரு. ஒரு ரசிகனாவும் இருந்திருப்பாரு. அதனால ஒவ்வொரு வாரமும் எனக்காக தனியா ஒரு யூனிக்கா ஒரு சென்டென்ஸ் ஒரு நிமிஷம் சொல்லுவாரு வர்ற கெஸ்ட்கிட்ட. புரியுதுங்க "இப்படி சார். சார், இப்படி சார், இப்படி ரெடி பண்ணி இப்படி குடுப்பாரு சார். முதல்லயும் ஒரு சிந்தனை, கடைசியில ஒரு சிந்தனை, நடுவுல பூரா நகைச்சுவையா வச்சு அழகா பண்ணிருவாருன்னு." அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப வேகமா வளர்ந்து வர்றதுக்கு ரொம்ப அடிப்படையா இருந்துச்சு. புரியுதுங்க சார். அ, அ அ. அதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்க. "மதுரை முத்து எங்கள் சொத்து" அப்படின்னு முதல்ல சொன்னது மதன் பாபு சார் தான் ஆம், அப்படிங்கிறது. ஆம், 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 அதுமாரி தொடர்ச்சியா நெறைய விஷயங்கள் இருந்திருக்கும். அவங்க ஆமா, வந்து இன்ஸ்ட்ருமென்ட் ப்ளே பண்றதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, மிக சிறந்தவர். ஸோ அத பத்தின ஏதாவது உரையாடல் உங்களுக்குள்ள நடந்திருக்கா சார்? ஆமா. அது நம்ம நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்காரு. ஆ, ஏ.ஆர். ரஹ்மான் வந்து இவருடைய இசைக்குழுவுல ஆ. வாசிச்சிருக்காரு. வயலினும், கித்தார் வாசிச்சிருக்காரு. ஓகே, ஓகே, அது அப்பயே நெறைய நிகழ்ச்சியிலயும் அத சொல்லியிருக்காரு. ஓகே. இசை ஆர்வம். அதேபோல அவங்க பொண்ணுமே அந்த தமிழன் படத்துல வர்ற அந்த பாட்டு, ஆ, "மதுரைக்கு போகாதடி", ஆ. மல்லி அவங்களும் எல்லாமே குடும்பமே இசைக்குடும்பம். அவங்க இசைக்குழுவாவும் நெறைய நிகழ்ச்சி பண்ணும்போதெல்லாம் என்னைய அழைச்சிருக்காங்க. ஓகே. அவங்க இசைக்குழுவிலும் பிரைவேட்டா போய் நான் பேசியிருக்கேன். புரியுது சார், புரியுது சார். அதுக்கு காரணம், அவரும் அந்த பேச்சு மீது ஒரு ஆர்வம் உள்ளவரு. ம். அது நம்ம நகைச்சுவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றனால, நானு அவரோட அவ்வளவு நாள் டிராவல் பண்ண வாய்ப்பா இருந்துச்சு. புரியுது சார். கிட்டத்தட்ட 5 வருடம், 4 வருடம் வந்து அசத்த பேரு. இங்க ஒரு 2 வருஷம். 6 வருஷம் அவரு ஜட்ஜா முதல் நடுவர் எனக்கு அவர்தான். புரியுது சார், புரியுது சார். என்னுடைய முதல் பேச்சும் அவருடைய இதுல தான். முதல் நடுவர் அவர்தான். அப்ப இருந்து உற்சாகப்படுத்தினதும் அவர்தான். புரியுது சார். ம், ம், ம். ரொம்ப நன்றி சார். இந்த நேரத்தில ம், நீங்க ம், வந்து ம். மதன் பாபு சார பத்தி பேசினது ரொம்ப ம், பெரிய ம், நன்றி ம், சார். ம். அதுல சொல்லுவதற்கு முழு கடமை இருக்கு. ஓகே. அ அதனால இத நான் முன் வந்து ஒரு மன இதோட சொல்றேன். புரியுது சார். நல்ல மனிதன். இன்னொரு 15 ஆண்டு காலம் மக்கள் இன்னும் மகிழ்ச்சி படுத்தியிருக்கலாம். ஓகே. இறைவன் அளித்ததுல ஒரு சின்ன சங்கடம் எல்லாருக்கும்.